யெசுவாவின் மணவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி ஜூலை மாத மடல் 2026. ஆண்டவர் இயேசுவின் பின் செல்வோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நம் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் நம்மை ஸ்திரப்படுத்தின நம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் உங்களை வாழ்த்தி ஆண்டவர் இயேசுவின் பின் செல்வோம் என்ற மடலின் ஊடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு தலைவன் அவ்வளவு எளிதில் உருவாகி விட மாட்டான். ஒரு கட்சியாக, இயக்கமாக, தொழில் அதிபராக உருவாகி வர ஒரு காலம் தேவைப்பட்டிருக்கும். உயர்ந்த நிலைக்கு வந்த பின் அத்தலைவன் ஆணையிட செய்து முடிக்க பலர் வரிசையில் காத்திருப்பர். அவனுக்கு பின்னால் ஏகப்பட்ட கூட்டம் பலமாயிருக்கும். இன்று உலகில் பல பாகங்களிலும் தங்களுக்கென்று தலைவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் பின்னால் போகிறார்கள். ஒரு தலைவன் சரியான பாதையில் அவர்களை நடத்தவும் முடியும், தவறான பாதையில் நடத்தி வீழ்த்தவும் முடியும். மத்தேயு 4:19-20. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கலிலேயா கடலோரமாய் நடந்து சென்ற போது 4 பேரை பார்த்து, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தன்னை பின்பற்றும்படி அழைத்த போது அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வோம் என்று சற்றும் தயங்காமல் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு அச்சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவர் பின்னே சென்றார்கள். அத்தலைவர் வேறு யாரும் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை செய்ய தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மனித குலத்தை சாத்தானின் பிடியிலிருந்து தூக்கி எடுப்பதற்காகவும் பரமராஜ்யத்தின் மேன்மைகளை கற்றுக் கொடுத்து மனிதர்களை பிதாவினிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காகவும் வந்த கர்த்தரும் மீட்பருமான யெசுவா இயேசு. அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய சீடர்களாகி அவரிடத்தில் சத்தியத்தை கற்றுக்கொண்டு அந்நற்செய்தியை மற்றவர்கள் மத்தியில் கொண்டு சென்றது மட்டுமல்ல, மத்தேயு 10:38 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டபடி அதில் 3 அவருக்காகவே இரத்த சாட்சியாய் மரித்தனர். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்ன சீடன் பேதுருவின் வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. சீடன் யோவானும் பல பாடுகளை அனுபவித்தாலும் அவரை கொண்டு எதிர்காலத்தில் நிகழவிருக்கிற பல வெளிப்பாடுகளை வரப்போகும் சந்ததிகளுக்கு எழுதி வைக்க தேவன் பயன்படுத்தினார். நல்ல முதிர் வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவரை பின்பற்றியதால், அவரை போல செயல்பட்டதால் சீடர்களுக்கு பின் நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டானது. மத்தேயு 23:10-12 வரை. நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சொன்னபடி வாழ்ந்து காட்டி தம் சீடர்களை மட்டுமல்ல, எங்களையும் உங்களையும் நல்வழிப்படுத்த வந்தவர் ஆண்டவர் யெசுவா இயேசு. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமா? பரிசுத்த வேதாகமத்தில் மோசே 12 பேரை நாட்டை சுற்றி பார்க்க அனுப்பிய போது 10 பேர் வெளித்தோட்டத்தை பார்த்து அந்நாட்டை பற்றி துர்ச்செய்தியை பரப்ப, மற்ற 2 பேர் தேவ நம்பிக்கையுடன் வந்து நாம் அதை வெல்லுவோம் என்று அறிக்கையை சமர்ப்பித்தனர். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவ்விருவரோடு அவர்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றவர்கள் உத்தம இருதயத்தை உடையவர்களாய் இருப்பர். யாத்திராகமம் 23:2. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மீதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. என்றும் நீதி, நியாயம், சத்தியம் இவைகளை கடந்து சமுதாயத்தில் பெரும்பான்மையானோர் விரும்பும் தீர்மானங்களுக்கே தலைமைத்துவம் தலைவணங்க வேண்டிய காலமாய் இருக்கிறது. அதனால் உலகில் பாவம்,
பாவம், சாபம், கொடுமை பெருகி வருகின்றது. சங்கீதம் 119, 150. தீவினையை பின்பற்றவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நாம் போகும் வழி சரிதானா? நன்மையை போல காணப்படும் மாயை பின்பற்றி ஏமாறுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. உபாகமம் 13:4. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக என்பதை நன்கு அறிந்து கொண்டவளாய் அந்நிய தெய்வங்களை விட்டு மனம் திரும்பி வந்த ரூத் தன் கணவனை இழந்து தவித்த வேளையில் விதவை மாமியாரான நகோமி அவளை பெற்றோரிடம் திரும்பி போய் மீண்டும் புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு கொடுத்த ஆலோசனையை மறுத்து ரூத் 1:16 நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றாள். மெய் தெய்வத்தை பின்பற்ற அவள் எடுத்த சரியான தீர்மானத்தினால் அவளுடைய பெயர் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியின் வரிசையில் இடம்பெற்று இன்றும் பேசப்படுகிறாள். ஆனால் ஆண்டவரோட 3 ஆண்டுகளுக்கு மேல் கூடவே இருந்து அவரிடம் பல சத்தியங்களை கற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்ட யூதாஸ்காரியோத் அவரை எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்து பொருளாசையை பின்பற்றி போய் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு சாத்தானால் தூண்டப்பட்டான். எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகின்ற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அன்பானவர்களே, என்னாகமம் 15:39. நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு இன்று அவர் உங்களை அழைக்கிறார். இன்று ஆண்டவராம் இயேசுவுக்குள் சகல நீதியும் தயையும் நிறைந்திருக்கிறது. அவரை பின்பற்றும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். நீதிமொழிகள் 21:21. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டறிவான். ஏனெனில் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பானவராயிருந்தும் பரலோக மேன்மையை விட்டு இறங்கி மானிடனாய் வந்து நம்மை நேசித்ததால் நம் எல்லாருக்காகவும் பாடுபட்டு சிலுவை சுமந்து கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததால் நமக்கும் அவர் மூலமாய் தீமை நின்று தப்பிக்கவும் பாவம் சாபம் என்ற கொடுமையிலிருந்து மீட்கப்படவும் அவருக்குள் நித்திய ஜீவனை பெறவும் அருளப்பட்டிருக்கிறது. உங்களை அதிகமாய் நேசித்து அவருடைய வசனங்களை அவர் உங்களுக்கு எங்களோடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வழி நடத்தல் உங்களுக்கு வேண்டும். அவரை பின்பற்றுவீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தை வாசியுங்கள். உங்கள் மீட்பு சமீபம். உங்களுக்காக தொடர்ந்தும் ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் ஜெசுவாவின் மனவாட்டி சபை.